என்ன வேணா சொல்லிக்கோ, கூலி வர்றா தள்ளிக்க. வெளியே போ சொல்றேன் சொல்லாம. வெல்கம் டு த ஹைலைட் ஆஃப் த வீக். பூமாபட்டி பாய்ஸ் எல்லாம் ரெடியா? பேப்பர் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கவளே. அதாவது இந்த வார ஹைலைட்ஸ் ஆஃப் த வீக் என்னதுன்னா, இந்த பேப்பர்ல தான் எல்லா ஹைலைட்ஸையும் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு மறதி இருக்கு. அதோட முக்கியம் நான் ஜோனுக்கு ஓவர் ஆகுறேன். சரி, அதெல்லாம் இங்க எதுக்கு தேவையே இல்லை. சரிங்களா? முதல் விஷயம் என்னவென்றால், அதாவது ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட்டை சேர்த்திருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. ஏற்கனவே இந்தியா கிரிக்கெட்ல பறந்துகிட்டு இருக்காங்க. இல்ல ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா சேர்த்து ஒன் சைடர் இந்தியாவா ஆகுறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. அதுக்கு இந்தியன் பிசிசிஐ டீம் என்னென்ன பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். பிசிசிஐ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா T20 ரிட்டையர் ஆகி இருந்ததை வாபஸ் வாங்கிட்டாங்க. தூக்கத்துல இருந்தேன், டக்குன்னு எழுப்பி என்னமோ நியூஸ் பார்த்தேன். என்னது, நாங்க இப்ப வாபஸ் வாங்கணும்? தெரியாதா? ரோஹித் பாய் ரிட்டையர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டீங்களாமே. இல்லையே, நான் எங்கேயும் உள்ள வரல. T20 மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டீங்களாமே. நானா? ஆமா, நான்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தேன். அப்ப நான்ல ரிட்டையர்மெண்ட் வாபஸ் வாங்கணும். நாங்க வாபஸ் வாங்கிட்டோம், வாங்க விளையாடுங்க. ஐயா, நீ போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வர்றதுக்கும் நான் என்ன பொண்டாட்டி நினைச்ச ஆளு? சாரி பாய். ஒலிம்பிக் வருது. ஒலிம்பிக்ல நம்ம வந்து கோல்டு மெடல் அடிக்கணும். சில்வர் கிடையாது, பித்தளை கிடையாது, கோல்டு. தெரியுதுல? T20 கப்படிச்சது யாரு? நீயும் சரி, கோலியும் சரி, ஜடேஜாவும். அதனால வாபஸ் ஆயிட்டு வந்துருங்க. அப்போ அடிச்சதுக்கு அப்புறம் நீ தானே சொன்ன, நீ பொண்ணு வாண்டா, டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகும், 2020 இருந்து ரிட்டையர் ஆகுட்டு. அது வேற இடத்துல சொல்லு. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் நீ கூப்பிட்டா வரமாட்டேன் போடு. உங்களுக்கு தேவைன்னா ரோஹித் சர்மா கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவைன்னா விராட் கோலியை கூப்பிடுங்க. கடைசியில யாரு வரலன்னா நாங்களே வச்சு கிழிச்சுக்கிறோம், கலட்டிக்கிறோம் போயிருவீங்க. அதானடா, அந்த மனுஷனை மதிங்கடா. அடுத்த நியூஸ், அதாவது இந்தியா இங்கிலாந்து அங்க சூப்பரா கலட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டிராஃபி பேர்ல தான் விஷயமே. இந்த டிராஃபி பேரை மாத்திருந்தா அவங்க கிழிச்சிருப்பாங்க. அதாவது ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு அவங்க வச்சிருக்காங்க. இவங்க போட்டி போடுறாங்க. அது எப்படி ஆண்டர்சன் டெண்டுல்கர்னு வைக்கலாம்? டெண்டுல்கர் ஆண்டர்சன் வச்சிருந்தா நாங்க புடுங்கி இருப்போம்னு சொல்றாங்க. என்ன புடுங்குறாங்க இந்த இதுல பாப்போம். நான் ஒரு சீனியர் பிளேயர், வேர்ல்டு கப்புக்கு விளையாண்டுருக்கேன். சுனில் கவாஸ்கரா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டர்சன் டெண்டுல்கர் வச்சிருக்க கூடாது. டெண்டுல்கர் வந்து ஒரு சீனியர் பிளேயர். நீங்க டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபி வச்சிருந்தா செம்மையா இருந்திருக்கும். உங்களுக்கே அங்க எவன் மரியாதை கொடுக்கல. நீங்க பேசி எவனாச்சும் கேட்க போறானா? உங்க பேர்ல ஒரு டிராஃபி வச்சிருக்கா இல்ல? பாட்ரி கவாஸ்கர் டிராஃபி தானே வச்சிருக்காங்க. அங்கேயும் உங்க பேரை பின்னாடி தானே வச்சிருக்காங்க. அப்ப கவாஸ்கர் பாட்ரி இனிமே உங்களைத்தான் மதிக்கவே இல்லையே. அப்புறம் நீங்க பேசுற மட்டும் எவன் கேட்க போறான்? கேட்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராகுல் டிராவிட் ஆண்டர்சன் வைக்கலாம். அப்ப டெண்டுல்கருக்கு அகைன்ஸ்டா போறீங்க. எதுக்கு முதல் டிராவிட்டுக்கும் டெண்டுல்கருக்கும் கம்பாரிசனை கொண்டு வர்றீங்க? கம்பாரிசன் தான். அதாவது இது உண்மைதான். டெண்டுல்கரை விட ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா நிறைய பண்ணியிருக்காரு. இந்த நாளாரிய நோட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது மறந்துருச்சு, எடுக்கவும் இல்லை. அது நோட்ஸ் ஏதாச்சும் கீழே வேணா எடிட்ல போட பாக்குறோம். போட பும்ராவின் பேட்டி என்னன்னா, டெஸ்ட் மேட்ச்ல வந்து பும்ரா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். மிச்ச 10 பிளேயர்ஸ் ஒன்னும் பண்ணலையாம். இதை வந்து பும்ரா வந்து சம்பளத்தை கூட்டி தர சொல்லி ஏதோ ஒரு மேல்முறையீடு விட்டுருக்காரு. அவர் கேட்கறது ஒரு நியாயம்தான். இருந்தாலும் அவரே என்ன பேசுறாருன்னு கேட்டுக்குருவோம். நான் என்னமோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 5 விக்கெட் 5 ஃபார் எடுத்தது வாஸ்தவம் தான். ஒரு 5 செஞ்சுரி அடிச்சது வாஸ்தவம் தான். 4 பேர் பவுலர்ஸ்னு சொல்லிட்டு தீராங்க. ப்ரெஷர் போடுங்கடா என் மேல ப்ரெஷரை போட்டு என்ன இப்ப 2ஆவது டெஸ்ட்டுக்கு உட்கார வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் போகுது. இவங்களை விட்டு தள்ளுங்க. பேட்ஸ்மேன் இருக்காங்க, ரன்னு வருது அப்படியே போயிருது. ஃபீல்டர்ஸ்னு இருக்காங்க, கேட்ச் பிடிக்கிறாங்களா? கேட்சையும் பிடிக்கிறது இல்லை. இதுல நான் மட்டும்தான் எல்லாத்தையும் நொட்டணும்னா டெஸ்ட்ல இந்தியா பின்னாடி தான் போய்கிட்டே இருக்கும். என்ன சார், பவுலர் நீங்க பவுலிங் போடுறோம், கேட்ச் நீங்க கேட்ச் பிடிக்கலாம். இதுக்கு மேல என்ன சார் பண்ணணும்? இவங்க எல்லாமே வந்து பிராக்டிஸ்ல தான் பண்ணுவாங்க, ஃபீல்டுல பண்ண மாட்டாங்க. பும்ரா வந்து ஒர்க் லோடு எல்லாம் பண்றாரு, ஓகே. அதுக்காக சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம யாருமே தப்பா பேசக்கூடாது. மிச்சம் இருக்கிற 2 மேட்ச்ல அவங்கதான் பும்ராக்கு மேல இவங்க தான் ஓவர் போட்டிருக்காங்க. அடுத்த 2 மேட்ச் இவங்க தான் பவுலிங் போட போறாங்க. எல்லாம் கரெக்ட் தான். இதை வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட ஃபுல் கண்டென்ட்டோட நானும் என் ஃப்ரெண்டு ஓபியும் சேர்த்து ஒரு ரெண்டு ஃபுல் ஃபிளெஜ் பண்ணியிருக்கோம். 2 ஃபுல் ஃபிளெஜ்க்கான லிங்கையும் கொடுக்குறோம். பாருங்க, உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட். திலக் வர்மா, இஷான் கிஷான், அதோட முக்கியமான ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காருப்பா. இவரெல்லாம் பேட்டிங் ஆடுவாருன்றதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ருத்ராஜ், கெய்க்வாட் 3 பேர் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களே, மாங்குமாங்கன்னு பெர்ஃபார்ம் பண்றாங்களே. ஆனா எதுக்கு பிரயோஜனமே இல்லையே. பாய்ஸ், நம்ம 3 பேரு இந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றோம். டெஸ்ட் டீம்ல செலக்ட் ஆகுறோம். அதனால என்ன பண்ண போறோம், 3 பேருமே ஆளுக்கு ஒரு 100 அடிச்சுட்டு பார்ட்னர்ஷிப் போடுறோம். ஆளுக்கு ஒரு 100? எல்லாம் வேற வேற டீமுங்க. வேற டீமா? ஆமா இல்ல. சரி, அப்ப நீ ஓன் டீமுக்கு விளையாடு. என் டீமுக்கு விளையாடுவா? ஆமா. சரி, நீ ஓன் டீமுக்கு விளையாடு. சரி, நான் என் டீமுக்கு விளையாடுறேன். அப்ப 3 பேரும் பிசி மூலியமா டெஸ்ட்ல செலக்ட் ஆகுறோம். யார் பாத்தீங்களா? செஞ்சுரி பட்டைய கிளப்பிட்டேன்.
இங்கிலாண்டே நடிக்கிட்டானுங்க. நான் 11th இருப்பேன்ல. 100 அடிச்சுனே பாக்கலையா? விட்டான். என்னப்பா வைஸ் கேப்டன் என்னப்பா பண்ணீங்க? நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். 100 பார்ட்னர்ஷிப். இல்ல பார்த்த வரைக்கும் நீங்க தான் விளையாடவே இல்லையே. விளையாடவே இல்லையா? ஏங்க இங்கிலாந்து கவுண்டில நாங்க 3 பேர் பிறந்துகிட்டு இருக்கோம். 3 பேர் இங்கிலாந்துல பிறந்தீங்க. ஐபிஎல் என்ன கிழிச்சீங்க? அவங்களாச்சும் ஏதாவது சரி பாவப்பட்ட பிள்ளைங்க. ஒருத்தன் முதல் மேட்ச் அடிச்சான், கடைசி மேட்ச் அடிச்சான். ஒருத்தன் என்னமோ பண்ணியா, உன்னதான் பார்க்கவே இல்லையே. இல்ல சார், டெஸ்ட்ல விளையாடணும், டெஸ்ட்ல செலக்ட் ஆகணும்னா டெஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு ஃபார்மேட்ல நல்லா பண்ணா போதும்ல. கரெக்ட். அது மிச்ச டீமுக்கு. நம்ம யாரு? பிசிசிஐ. ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணியா? பை ஏண்டா டெஸ்ட் மேட்ச்ல அங்க மாங்கு நின்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஐபிஎல்ல என்னத்த கிழிச்ச? அப்பனா தான் இங்க வந்து கிழிக்க விடுவேன்றியடா. யாரா நீ? அதாவது ஆஸ்திரேலியா கங்காரு பெரிய யாரு சாப்பிடணுமா? வெஸ்ட் இண்டீஸ்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் ஈஸியா கிடைக்குது. ஏன் தானே கேக்குறீங்க? ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்காங்க. சமர் ஜோசப்னு ஒரு பவுலர். கரெக்ட். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். கரெக்ட். அந்த பவுலர் 9 விக்கெட் 2 இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காரு. உடனே கேட்பாங்க, ஆஸ்திரேலியா என்னதான் இருந்தாலும் நாங்க ஜெயிச்சுட்டோம். ஏண்டா அந்த பவுலர் பால் அடிக்க தெரியல. கடைசி சவுத் ஆப்பிரிக்கால போய் கப்பு தோட்டிங்க. T20 வேர்ல்டு கப்ல ஒண்ணும் கிடைக்கல. உங்களுக்கு கழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க மக்களே, ஆஸ்திரேலியால நம்மள ஒருத்தன் மண்ணு கவ வச்சிருக்கான். அதனால ஆமா கவ வச்சிருக்கான். இந்த ஊர்ல வந்து அவன் மண்ணை கவ்வணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். அதான் இல்ல, எல்லாரும் போய் அடிச்சு துவம்சம் பண்றீங்க. ஓகேவா? நீங்களும் பண்ணுவீங்கல்ல? நானும் பண்ணுவேன். ஓப்பனிங் ஆடு. நான் பவுலர், பவுலிங் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவேன். இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறது, எங்களை இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறது. ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. எவனாச்சும் கிளம்பு. சரி நான் போறேன். சொல்லுங்க கேப்டன். அவன் மூடி வச்சுட்டு போயிட்டான் விக்கெட்ட. அதனால நீ போய் இங்க பேசிட்டு இருக்க, அங்க என்ன பாக்குற? கேப்டன் அவங்க மிச்சர் தின்னுட்டு இருக்க கேப்டன். சரி நீங்கறானா? ஃபைனல்லி இப்படித்தான் என் மிச்சரை தின்னுட்டானுங்க. போயிட்டு எடுத்துட்டேன் மிச்சரை. இந்த தடவை விட மாட்டேன். வந்துருவேன். நீ போய் விளையாண்டு போ. 2 பால் வந்துருவேன். போய் நீ விளையாடுறா போடா. அது ஏன்டா அந்த பவுலரை பார்த்தா அப்படி பயப்படுறீங்க? அவன் அவ்வளவு நல்லா போடுறானா இல்ல நீங்க அவ்வளவு கேவலமா விளையாடுறீங்களாடா? ஒஸ்டுடா. ஆஸ்திரேலியாவுக்கு இருந்த மரியாதை போச்சுடா. ஆனா ஒருத்தர் நல்லா சந்தோஷமா இருப்பான்டா. நீல சட்டையை போட்டு உட்காந்து கும்முன்னு பாத்துக்கிட்டு இருப்பான் மேட்ச. சரி ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. இதுல வந்து பல புது முகங்களை நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு மொசரக்கட்டையை எப்பவும் பாக்குற மொசரக்கட்டை. இதுல அந்த இந்த வா மொசரக்கட்டைங்க வா. நீ தாண்டா வேணா வாடா. அது யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. வேரிஸ் வெறும் கார்த்தி, வி மிஸ் வெறும் கார்த்தி. போடுப்பா அந்த ஸ்மைல போடுப்பா. இந்த ஸ்மைலுக்கு ஃபேனு போட சொல்லி போடுப்பா. லைக் ஷேர் நாங்க கிழிச்சுக்கிறோம். போங்க. இந்த வாரத்துக்கான ரேட்டிங் வந்து எவ்வளவு கொடுக்க போறீங்க? நான் என்னோட கணக்குக்கு ஒரு 3 கொடுக்கலாம். அதுவே ஜாஸ்தி. நீ எவ்வளவுப்பா கொடுக்க போறீங்க? 5 கொடுப்பாரு. பெரிய வெண்ண. சரிங்களா? அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.